பிரதமர் மோடி 30 நிமிடம் அப்படி கண் கலங்கி நான் தழுதழுக்க பெண்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்களே எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ, லைவ்ல பேசினது இல்லை, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பிரதமருடைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்கு முதல்ல எதிரொலிக்குமா? தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தயவு பண்ணி உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, உங்களுக்கு நீங்கள் பாடம் கற்பிக்கணும் இப்படிலாம் பேசுகிறாரு. இதற்கு நடுவில் தமிழ்நாட்டில் அவர் பேசும்போது சில உண்மைகளையும் பேசியிருக்கிறார். அவர் அறியாமல் பேசியிருக்கிறார். அது இப்போது அதிமுக கூட்டணிக்கு நெருக்கடியாகவும் மாறி இருக்கிறது. 2011 சென்சஸ் படி தான் நாங்கள் நடத்த பார்த்தோம், நடத்தியிருந்தா நிறைய எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. இதற்காகத்தான் நாங்கள் மசோதாவை தோற்கடித்தோம் அப்படின்னு எதிர்கட்சிகள், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பேசியிருக்கிறார்கள். உச்சகட்டமாக நோக்கி நகர்ந்திருக்கிறது. பிரதமருடைய 30 நிமிட காணொலி பலன் தருமா, வாக்காக மாறுமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரதமர் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அது ஒரு புதிய ஸ்டைலாக இருக்குது. இன்னொன்று கதறி இருக்கிறார் நாட்டு மக்கள்கிட்ட. ஏதோ பெண்களுக்கெல்லாம் அவர்கள் தான் நல்லது செய்கிறது மாதிரியும் டீலிமிட்டேஷன் பற்றியும் பேசியிருக்கிறாரு, கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் களமாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கம், தமிழ்நாடு என்ன நடந்து கொண்டிருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். பிரதமர் நாட்டு மக்களிடம் முதல்ல உரையாற்றுறாரு. டிமானிட்டைசேஷன்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்படிதான் வந்தார், 500,000 செல்லாதுன்னாரு. வேற எதுவுமா லாக்டவுனுக்கு இப்படி தான் நாட்டு மக்களிடம் உரையாற்றினாரு. இந்த லாக்டவுன் வரப்போகுதுன்னு வேற இந்த ஈரான் போரை வச்சு கிளப்பிட்டு இருந்தாங்களா, ஒருவேளை அது ஏதாவதா அப்படின்னு பார்த்தா கடைசியில் டீலிமிட்டேஷன் தாங்கிறது தெரிய வந்தது. பிரதமருடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள் மிக பெரும்பாலும் லைவ்ல இருக்காது. ஏன்னா அந்த ட்ரெல்லி ப்ராம்ப்டர் பார்க்கறது போகிறது மற்றெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுல அது தவறும் கிடையாதுன்னு வைங்க. அவர் அதே போல் நேற்றைக்கு எல்லாரும் என்ன யோசிச்சாங்க, சாயங்காலம் கோயம்புத்தூரில் கூட்டம் இருக்கு, இவர் எப்படி லைவ்ல பேசுவார், இல்லை இங்கேருந்தே லைவா அப்படின்னா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. என்ன மாயாஜால படமா அது, இல்லை சினிமாவா டபுள் ஆக்ட் கொடுக்கறதுக்கு? இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் அப்படி கொடுத்த போது பார்த்தா பிரதமர் கடைசியாக அங்கே ஆல்ரெடி பேசி வச்சுட்டு, அநேகமாக முந்தின நாள் மசோதா தோற்கடிக்கப்பட்ட போதே பிரதமர் அதை ரெடி பண்ணிட்டு இருப்பாப்ல. ரெடி பண்ணி பேசி ஒரு 29.25 நிமிஷம் வீடியோ அப்படி நான் தழுதழுக்க நாட்டினுடைய பெண்களுக்காக பாடுபட்டு கொண்டு வந்த மசோதாவை, அதில் உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நேரடியாக சாபம் தான். இப்போ சீமான் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, எலெக்ஷனு இந்த கேப்பில் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனதாகத்தான் பிரதமருடைய இது இருக்குன்னு பார்க்கணும். எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நாசமா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரியா? ஏறத்தாழ அதை மட்டும்தான் சீமான் அது அவருடைய இவ்வளோ நாளில் 16 வருஷமா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கோவத்தில் அவர் ஒரு உன் மேலே எனக்கு உரிமை இல்லையான்னு பேசுகிறாப்புல. இவர் பேசுறது வாங்க, வாரிசு அரசியலை செய்யும் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்டவை பெண்கள் தோற்கடிக்கப்பட்டதை கொண்டாடி வருகிறார்கள், கைத்தட்டுகிறார்கள், பட்டாசு வெடிக்கிறார்கள் அப்படின்லாம். ஸ்டாலின் பட்டாசு வெடிச்சதனுடைய எஃபெக்ட் அங்கே போயிருக்கு. அப்போ இவர் பட்டாசு நேற்று நைட்டு வெடிச்சதை பார்த்துட்டு தான் பேசியிருக்காப்புல. எதிர்கட்சிகளின் செயல்பாடுகளை பார்த்து நான் மிகவும் வேதனை அடைந்துள்ளேன். பெண்கள் துயரப்பட வேண்டும் என திமுக, காங்கிரஸ் கட்சிகள் திட்டமிட்டு அதை செயல்படுத்தி உள்ளனர் அப்படின்னுட்டு பெண்களுக்கான விரோதிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாரு. அடுத்தது, பெண்கள் மசோதா முறியடிக்கப்படவில்லை, அது கொல்லப்பட்டுள்ளது. அதாவது இனி நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரா சைடு வாக்கில்? இல்லை எதுவும் உயிர் தெழறதுக்கான திட்டங்களை வச்சிருக்கிறாரா, அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு தெரியல. அவர் அப்படி வேதனையாகி சுயநல கூட்டமான காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் நேற்று 30 நிமிஷத்துல 59 வாட்டி காங்கிரஸ் 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 காங்கிரஸ்னு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 வாட்டி, 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி காங்கிரஸ்ங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்தி. காங்கிரஸ்காரங்களே இதை சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ்காரங்களே இத்தனை முறை கட்சி பேரை சொல்கிறாங்களா? இல்லை, ஸ்ரீராம ஜெயத்தை சபித்தாலாவது நீங்கள் ராமருடைய அனுகிரகத்தை பெற்று இருந்திருக்கலாம். எதுக்கு இத்தனை முறை காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னால் என்னங்கிற மாதிரி இருந்ததா? நான் மிகவும் வேதனையடைந்துள்ளேன். பெண்கள் துயரப்பட வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் செய்த அவமரியாதை இந்த நாட்டு பெண்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மறக்காதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லித்தராப்புல. நீங்கள் அப்படிலாம் இது பண்ணி விட்டுறாதீங்க. அவங்க செஞ்சது பெரும் பாவம், சட்டவிரோதம் அதெல்லாம் இல்லை, பாவத்துக்கு போயாச்சு. நிச்சயமாக அதற்கு உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் நடுநாயகமாக பெண்களை அமர வச்சு நாட்டை முன்னேற்ற வேண்டும் என திட்டமிட்டு இருந்தேன். அந்த திட்டத்தை எதிர்கட்சிகள் தவிடுபொடி ஆக்கிவிட்டன. ஐயா, நீங்கள் பெண்களை நடுநாயகமாக உட்கார வைத்தனா 2023 டிசம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட சட்டம். அடுத்து 6 மாதம் எலெக்ஷனுக்கு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இருக்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணலாம். டீலிமிட்டேஷன் உங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லையா, மனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நடுநாயகமாக உட்காரனா 2024 நடுநாயகமாக உட்கார வச்சிருக்க தானே.
உங்களுக்கு அப்போ என்னன்னா 180 சீட்டில் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் கட்சியில் அவ்வளோ கேண்டிடேட்டை ஏன் விமனுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சதுனால தள்ளி விட்டுட்டீங்க. 2023 நீங்கள் 2020 அடுத்து நடக்கக்கூடிய சென்சஸ் நீங்கள் அப்போ 2027 அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் போட்டால் 2034 கொடுக்கலாங்கிறதா உங்கள் எண்ணம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு எதுக்கு ஒரு மசோதாங்கிற கேள்வி இருக்கு இல்லை. நீங்கள் விக்சித் பாரத்னு 2047 சொல்கிற மாதிரி இதை சொல்கிறீங்களாங்கிற கேள்வி வருது. நினச்சிருந்தா நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான். இந்த சூழலில் தான் மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து அவங்க எடுத்து டேட்டா அடித்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எம்பிகள் 38% பெண்கள் இருக்காங்க, உங்களுக்கு 13% தான். நீங்க என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்க எடுத்து போட்டு நாங்க தான் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிறோம். நீங்க இந்த மாடல்ல 33ங்கிற நாங்க 38 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்தும் அதிகப்படுத்தும் அத்தனை பெண் தலைவர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்தெல்லாம் எங்க கிட்ட நாங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. இது நினைச்சே பார்த்திருக்க மாட்டார் ஜி, அதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரு. அப்புறம் நீங்க மம்தா பானர்ஜி அவ்வளவு விமன் லீடர்ஸ் அவங்க அடுத்தடுத்து கேடஸ்ல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சரவையில் இருக்கிறாங்க பெண்கள்ல தொடங்கி முக்கியமான இலாக்காக்கள்லே சும்மா ஏதாவது ஒரு மகளிர் நல அமைச்சகம் இந்த லெவலுக்கு கொடுக்கறது இல்லை. அதை தாண்டி இதுல உங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் எம்ஓஎஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு வலிமையான துறைகள் அந்த மாதிரியான துறைகளை கொடுக்கறதுங்கிறதா மம்தாவுடைய பேட்டர்னாகவும் இருக்கு. ஆக்சுவலா அவங்கள பெண்கள் அங்க மேற்குவங்க பெண்கள் கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம் அடுத்த கட்ட தலைவர்களையும் பெண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பார்வை தான். ஏன்னா அத்தனை முகங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சயானி கோஷ்ல இருந்து அத்தனை பேரும் அடுத்தடுத்து நகர்ந்துட்டு வராங்க. மகா மித்ரா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேசினதுனால மாநிலத்திலே எங்கள் அத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. தலைவர்களாகவும் கட்சி ரீதியாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒன்று இருக்குது. அவங்க ஆக்சுவலாக ஜெயிச்சது தான் 38% ஜெயிச்சதில் பெண்கள், நிற்க வச்சது அதை விட கூட. ஏன்னா அந்த 13-14 இவங்க பிஜேபி ஜெயிச்சதில்ல, அங்கே நின்றும் பெண் வேட்பாளர்கள் தோத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ நிப்பாட்டும் போதே அதிகமாக நிப்பாட்டினது யார் அதை பேசுவோம் அப்படின்ட்டு அவங்க இறங்கி அந்த பக்கம் வராங்க. இது இந்த பெரும் பாவன்றாரா. காங்கிரஸ் கட்சி ஒரு ஒட்டுண்ணி கட்சி, பல மாநில கட்சிகளுடன் சேர்ந்து ஒட்டி கொண்டு உயிர் வாழ்கிறது. விட்டுட்டு வெளியில் வரணும்னு அவர் எதுக்கு நினைக்கிறாரான்னு தெரியல. தமிழ்நாட்டிலிருந்து அதிக குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கும். தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்றத்திற்கு வந்திருப்பார்கள். இதுதான் இவருக்கு கோயம்புத்தூரில் தமிழ் பெண்கள், சாதாரண எளிய குடும்பத்து தமிழ் பெண்கள் வருவதை திமுக தடுத்து விட்டது. ஆனால் அதை திமுக தடுத்து விட்டது அப்படிங்கிறது. பெண்கள் மசோதா முறியடிக்கப்பட்டதால் உங்களைப் போலவே நானும் துக்கமாக இருக்கிறேன். உங்களைப் போலன்னா யார் துக்கமா? பிஜேபி காரங்க துக்கத்துல இருக்காங்களா? இந்திய பெண்கள் அவர் சொல்ல வராருங்க. பெண்கள் அத்தனை பேருக்கும் இது என்ன மசோதா நீங்க சொன்னீங்களா, இது குறித்து ஏதாவது உரையாடல் நடத்தீங்க? நீங்கள் எம்பிக்களுக்கே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நாட்டு பெண்களுக்கு நாட்டு மக்களுக்கு எப்போ சொன்னீங்கிற கேள்வி இருக்குது. இதை விட ஹைலைட்டான ஒரு கேள்வி இவர் இங்கே வந்து பேசினார்ல, பேசும்போது பிரதமர் ஒரு உண்மையை நேற்று அவர் அறியாமல் பேசிட்டாப்ல. என்ன சொல்கிறாரு, 2011 சென்சஸின் படி நாங்கள் தொகுதியை மறுவரையறை செய்யலாம் என்று இருந்தோம். அப்படி செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான இடங்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு 2011ன்ட்டாரு. 1971 கொடுத்ததே நமக்கு கம்மி. நீங்க 2011னா இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் படி வட இந்தியாவுக்கு இன்னும் மோசமா போகும், அதிகமா போகும். 26ல் எடுக்கிறதுனா அதை விட பெரிய அபாயகரமா அவங்களுக்கு ஜாஸ்தியாகவும் நமக்கு கம்மியாகவும் அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது போகும். இவர் இப்போ இந்த 2011 தான் எங்கள் திட்டங்கிறத பேசிட்டாப்புல. உடனே இந்த தரப்புல என்ன சொல்றாங்க, நம்முடைய பாஜக ஆதரவாளர்கள் தேசபக்தர்களா சொல்றவங்கலாம் பாஞ்சிக்கிட்டு வந்து அதான் 50% அப்படியே கொடுக்குறோம்னு அமித்ஷா அவையில சொன்னார் இல்ல. உங்களுக்கு 50%, அவங்களுக்கு 50%. ஐயா, அமித்ஷா சொல்றதெல்லாம் சட்டமாகாது. நீங்க ஒரு பில்லுன்னு கொண்டு வரீங்கன்னா பில்லுல டிராஃப்ட்ல என்ன இருக்கோ வார்த்தையில பில்லுல இருக்கணும். அதை விட்டுட்டு அவரே பிரதமரே சொல்லிட்டாரு, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, சொன்னதெல்லாம் நல்லா அப்படியே செஞ்சீங்களா? கவர்னராக அங்கே ஒரு மனுஷன் இருந்தார், அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு, டபுள் டாக்குமெண்ட் போட்டாருங்கிறதா அவர் மீது குற்றச்சாட்டு. நாகாலாந்தில் இருந்தபோது அவங்க அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின இனக்குழு மக்களுக்கும் இடையில் நீண்ட நாள் இருந்த சண்டையை தீர்த்து வைக்கிறன்னுட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட சில கண்டிஷனை போட்டு கையெழுத்து வாங்கிட்டு இவங்ககிட்ட வேற டாக்குமெண்ட்டை வச்சு ரெண்டுத்துலயும் ஒரே கண்டிஷன் கிடையாது அப்படி ஏமாத்தி நீங்க லிட்டரலா சொன்னீங்கன்னா அது வந்து டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்கள 420 அந்த லெவலுக்கு தான். அதனாலதான் அவர் RN ரவி அங்கிருந்து வரும்போது ஒருத்தரும் அவரை போய் வழி அனுப்பவும் இல்லை, ஊடகங்களும் புறக்கணிச்சது, குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லைன்னு. நீங்க இதை செஞ்சதெல்லாம் உண்மைதானே பார்த்துருக்கோமே. இப்போ US கிட்ட கையெழுத்து போடும்போது வேளாண் விளை பொருட்களுக்கு இங்க என்ன சொன்னீங்க, அங்க என்ன பண்ணீங்க, இல்ல விவசாயிகளுக்கான சட்டம் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்ணீங்க,
சிஏல தொடங்கி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது என்ன, சட்டத்தில் இருந்தது என்ன, இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையா? 2011 இப்போ அவரே சொன்ன பிறகு தான் அச்சரா அப்படிங்கிற மாதிரி இதைத்தான் நாங்கள் சொன்னோம். 2011 நீங்கள் கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவும். வாஜ்பாய் மாரி 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2051 பார்த்துக்கலாம் தள்ளி விட்டு போக வேண்டியதுன்னு. அப்போ உங்களுடைய நோக்கம் 2011 வச்சு இருக்கிற வட இந்தியாவில் முழுக்க ஏற்றி விட்டுட்டு இங்கே காலி பண்ணுறதுங்கிறது தான். இதுதான் இப்போ அவருக்கான இதை வந்து எக்ஸ்போஸ் ஆனதாக மாறி இருக்கிறது பிரதமருடைய இந்த பேச்சு. ஆனால் நேற்றுக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு எனர்ஜி வழக்கமாக இருக்கும்ல, அது ரொம்ப மிஸ்ஸிங்கு. ரொம்ப முகத்தில் வந்து ஒரு வைபிள் இல்லாமல் இருந்தாப்புல விஜய் சார். இந்திய அளவுலேயே பெரிய அளவு அடி வாங்கினது. இன்னொன்று வந்து ஒரு பதட்டம் நின்றுட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் ஏதாவது செஞ்சு ஆட்சி அகற்றலாம் அப்படின்னு பார்த்தாங்க, அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. தொடர்ந்து வந்து மம்தா பானர்ஜி அடியோன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழகமும் கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ரிசல்ட்டுகளுடைய வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கா? ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆச்சு. இந்த பக்கம் ஸ்டாலின் அந்த இதை கொளுத்துறது, அந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு பின்னாடியே ஒரு ஃபயரை போட்டு திராவிட பங்கா அப்படின்ட்டு போட்டாங்க. திராவிட உட்கலவங்க நம்ம தேசிய கீதத்தில் வர மாதிரி திராவிட பங்கான்னு அது போட்டது நேற்று முழுக்க பெரிய அளவுக்கு வைரல். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஃபயராக போயிட்டு இருக்கு. இப்போ தேசிய தலைப்பு செய்தியாக தமிழ்நாடு மாதிரி இருக்கிறது மேற்கு வங்கம். நேற்று இங்கே தேஜஸ்வி வந்து பேசுகிறாரு, வழிகாட்டியது தமிழ்நாடு தான் அப்படிங்கிறதாக அவர் பேசியிருக்கிறார். அதில் அடுத்து அகிலேஷ், சிவசேனா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய விஷயம், அதில் மம்தாவினுடைய அந்த உறுதுணை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இங்கே தமிழ்நாடு குறித்த இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போவதாகத்தான் மாறி இருக்கிறது. பிரதமருடைய இந்த முயற்சி ஏன் நிறைவேறாத நம்ம சொல்கிறோம்னா, குறைஞ்சபட்சம் அவர் ஆங்கிலத்திலேயாவது பேசுகிறலாம், ஹிந்தியில் பேசுகிறாரு. ஹிந்தியில் நீங்கள் உரையாற்றுறீங்க அப்படின்னாலே தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் கொஞ்சம் அந்நியமாகத்தான் பார்க்கும். ஆங்கிலத்தில் உரையாற்றிருந்தால் கூட உங்களுக்கு அந்த மகளிர் ஓட்டு ஒரு அப்பீல், ஒரு அப்பீஸ்மெண்ட்டாச்சும் இருந்திருக்கும். நீங்கள் இப்படி செய்கிறது மீண்டும் அவர்களிடம் அந்நியப்படுகிறது. தமிழ்நாட்டிலையுமே கூட அவர் பேசும்போது இங்கிலீஷில் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே ஹிந்தியில் போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு திட்டத்தை நினைத்தார்கள், நினைத்தது நடக்கல. அவங்க என்ன நினச்சாங்க, அகிலேஷ் தேஜஸ்விலாம் இதை ஆதரித்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. வாய்ப்பு இல்லை. லீவ் எடுக்க வைக்கலாமான்னு சில முயற்சிகளை செஞ்சுருக்காங்க, அதுவும் போயிடுச்சு. இப்போ கடைசியாக பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. 15 நிமிஷத்தில் எதிர்ப்பு காடை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. நான் மசோதா ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி வச்சு ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியும். அப்போ அப்படியான நிலைமை ஒரு ஆளுங்கட்சி போராடுகிறதுங்கிறது மோடியினுடைய அரசியல் வரலாற்றில் இது மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு அவலமாக மாறி இருக்கிறது. அவர் இப்படி ஆஹா ஓஹோங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஃபர்னிச்சரை டீலிமிட்டேஷன் மூலமாக எதிர்கட்சிகள் உடைத்திருக்கிறார்கள். மோடியினுடைய திட்டங்களும் அவருடைய சட்டங்களும் கூட வீழ்த்தப்படத்தக்கது தான். நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வைத்து செய்ய முடியுங்கிறத இதன் மூலமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த செய்தி இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுது, என்னவா வருது.